2ஆம் தேதி கூட்டு எண்களில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026 அப்படின்றது என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது சார்? கண்டிப்பாம்மா. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஆண்டாக வரும். இப்போது இதில் வந்து 2026 2 +0 +0 +2 6 கூட்டினா 1 8 17 26 இந்த தேதி கொண்டவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? மிக 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 அவங்களுக்கு சிறப்பை அள்ளி கொடுக்கும் ஆண்டு. ஆனால் பல வருஷம் காத்துக்கிட்டு இருந்தாங்க எதுக்கு? சக்ஸஸை பார்க்குறதுக்கு. ஆனால் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பல ஆண்டுன்னு ஒரு 7-8 ஆண்டாகவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பட்டுட்டு இந்த சக்ஸஸ்க்காகவே அவங்களால முடியல, முடியல அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இந்த ஆண்டு பயப்படாதீங்க, அப்படிலாம் நினச்சிடாதீங்க. சும்மா வீரியத்தை அள்ளி தெளிச்சிடும் உங்களுக்கு. இந்த ஆண்டு உங்கள் ஆண்டு. இந்த ஆண்டு உங்களுக்காக கொடுக்கப்பட வேண்டிய ஆண்டு எது? பதவிகள். பொது வாழ்க்கையில் இருக்கீங்களா? பதவிகள் அள்ளி வந்து வரும். பொது வாழ்க்கையிலே இல்லாமல் இருந்தவங்களுக்கும் இந்த ஆண்டு மன நிறைவை கொடுக்க போகிறது. தொழில் ரீதியாகவும் பார்த்துக்கிட்டாலும் முதன்மையை கொண்டு வந்து கொடுக்கும் ஆண்டு. திருமணம் உங்கள் மனம் போல் விரும்பின ஆண்டாக அமையும். மன மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கும் ஆண்டு. புதுசாக நீங்கள் ஏதோ பல முயற்சிகள் உங்களுக்கு அது உண்டு. இன்டைரக்டாக ஒரு ரிசர்ச் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருப்பீங்க. அதை கண்டுபிடிச்சி வெளியே விடணுன்ட்டு போராடிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு உள்ளதையே நீங்கள் போராடி வெளியே வருவதும் பெரும்பாடு. இதில் வேறு ஆராய்ச்சி பண்ணி நான் அதை எங்கே கண்டுபிடிச்சி வெளியே வரேன். இந்த ஆண்டு அது நடந்துடும். அடுத்து உங்களுக்குள்ள ஒரு கனவு கோட்டை ஏதோ வச்சுருப்பீங்க கண்டிப்பாக. அதாவது நான் சில நம்பருக்கு சொல்கிறேன், சில நம்பருக்கு சொல்லலை. அப்படின்னா சில நம்பருக்கு அந்த கனவு கோட்டை வச்சுருப்பாங்க. கனவு கோட்டை அது தகர்த்தெறியப்பட்டு உங்கள் மன நிறைவோடு அது வெளியாக்கப்படும். அடுத்து நீங்கள் மன நிறைவான உங்களுக்கு கனவு வீடுன்னு ஒன்று இருக்குது. அந்த வீடு உங்கள் மன நிறைவோடு அதுவும் முழு பலனை பெற்று அந்த வீடு இந்த ஆண்டு கிரக பிரசித்தி பண்ண போகிறீர்கள். மொத்தத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு வரப்பிரசாதம் உள்ள ஆண்டாக அமைப்போகிறது.